வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கமில்லை என ஸ்ரீதரன் எம்பி திட்டவட்டம். இறக்குமதியான 197 வாகனங்களை விடுவிக்க நடவடிக்கையில் தாமதம். நடுக்கடலில் தத்தளித்த நாகை இலங்கை பயணிகள் கப்பல். பயணிகள் அலறியதால் பதற்றம். பூனகிரி, மன்னார் உட்பட 4 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவுக்கு செக் வைத்த நோர்வே எரிபொருளை விநியோகிக்க மாட்டோம் என அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கமில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை என தெரிவித்துள்ளார். கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்கள் வழக்கினை தாக்கல் செய்கின்றனர். தாயினை நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல எமது கட்சி காணப்படுகின்றது. இவ்வாறான சூழல் இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் 336 சபைகளுக்கே இப்போது தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்திருப்பதால் அச்சபைக்கான தேர்தல் இப்போது நடைபெறாது. தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் மன்னார் பிரதேச சபை, தெகியதண்ட கண்டிய பிரதேச சபை, பூனகிரி பிரதேச சபை மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கான தேர்தல்களே இப்போது அறிவிக்கப்படவில்லை. இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடுவிக்கப்படவில்லை. மன்னார் பிரதேச சபை, தெய்யத கண்டிய பிரதேச சபை, பூனகிரி பிரதேச சபை ஆகியவற்றிற்காக 2023 தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பாகவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. இப்போது அந்த வேட்புமனுக்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டமையால் அந்த வழக்குகளை விலக்கிக் கொள்ளும்படி கோரி நகர்த்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் தேர்தல் திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்படவிருக்கின்றன. நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் அவற்றிற்கு வேட்புமனுக்கள் கோரி அவற்றுக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் நாடு முழுவதிலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு இருப்பதாக தெரிகின்றது. கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரை அந்த மாநகர சபையின் எல்லை நிர்ணயம் மீள செயற்பட வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது முடிந்த பின்னரே அங்கு தேர்தல் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இவை தவிர்த்து 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 272 பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களே இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமைய 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 2022 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்த நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்த பிரச்சினை காரணமாகவே 197 வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வாகனங்களை விடுவிக்க நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமான சிவலி அருட்கொட தெரிவித்தார். அத்துடன் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாகையிலிருந்து இலங்கைக்கு சென்ற பயணிகள் கப்பல் திடீரென கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்போது பயணிகள் அலறியதால் கப்பல் பாதியிலேயே நாகை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்துள்ளனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை வானிலை மாற்றம், சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களினால் தற்காலிகமாக கடந்த ஆண்டு நவம்பர் 18ஆம் திகதி முதல் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 22ஆம் திகதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பமானது. இருப்பினும் கடல் காற்று அதிகம் வீசுவதால் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வானிலை மாற்றம் சீரடைந்து மீண்டும் மார்ச் 1ஆம் திகதி முதல் நாகப்பட்டினம் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீள ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு 78 பயணிகளுடன் புறப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே 15 மைல் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானது. இதனால் கடலில் தத்தளிக்க ஆரம்பித்ததால் பயணிகள் அலறியுள்ளனர். வானிலை மோசமானதை தொடர்ந்து கப்பலை அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கப்பலின் கேப்டன் திருப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்திருந்தது. 299 ரூபாவிற்கு விற்கப்படும் பெட்ரோலானது 310 ரூபாய்க்கு ஏன் விற்கப்படுகின்றது என ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பாக ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அதானி குடும்பத்தினுடைய வேலை திட்டங்களை நிறுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு பொறுப்பான நிபுணர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். மன்னாரில் உள்ள மக்கள் குறித்த காற்றாலைகளை வேறு இடங்களிற்கு மாற்றுமாறு குறிப்பிட்டிருந்தார்கள். பெட்ரோல் மூலமாக அல்லது எண்ணெய் மூலமாக 4 யூனிட்களை உற்பத்தி செய்வது 1 லிட்டர் தேவைப்படுகின்றது. இதேவேளை சோலரோடாக 4000 யூனிட்களை உற்பத்தி செய்ய முடியும். இந்த அடிப்படையில் இது இடைநிறுத்தப்பட்டது என்பது எனக்கு தெரியாதுள்ளது. அதானி குழுமம் வெளியேறியதால் $1 மில்லியன் முதலீடு வெளியே சென்றுள்ளது என தெரிவித்துள்ளார். வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் நீருயிர் வள தொழில்நுட்ப பாடம் கற்கும் தரம் 11 மாணவர்களுக்கிடையே கடல்புல் தொடர்பான விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று வலிகாமம் கல்வி வலயத்தில் மாநாட்டு மண்டபத்தில் தொழில்நுட்ப பாட உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி நலாயினி வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த விழாவில் பிரதம விருந்தினராக வலிகாமம் கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் திருமதி ஜமுனா ராஜசீலன் அவர்களும், சிறப்பு விருந்தினராக வலிகாமம் கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சஞ்சீவன் அவர்களும் கலந்து கொண்டனர். அத்துடன் இந்த விழாவில் கிளீன் ஓசியன் ஃபோர்ஸ் இன் மாவட்ட பிரதிநிதி சசிகரன் மற்றும் வலயத்தின் விவசாய பாட ஆசிரியர் ஆலோசகர் அருந்தவம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதற்கான அனுசரணையை கிளீன் ஓசியன் போர்சஸ் என்னும் அமைப்பு வழங்கியிருந்தது. தொடர்வென வெளிநாட்டு செய்தி. உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்க ராணுவத்திற்கு தேவையான எரிபொருள் சப்ளையை நிறுத்துவதாக நோர்வே அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் இருந்து உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியை அவமானப்படுத்தி அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வேயில் இயங்கும் ஹெல்பேக் பங்கர் என்ற நிறுவனம் அமெரிக்காவின் ராணுவத்திற்கு ஆண்டுக்கு 30 லட்சம் லிட்டர் எரிபொருளை அனுப்பி வைக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.